அடுத்து கேகேஆர் தான் பெரிய பெரிய பெயர்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஆண்ட்ரே ரசில் அவங்களுடைய செல்லக்குட்டி, செல்ல பையன். அவங்க வளர்த்து விட்ட பிளேயரான ஆண்ட்ரே ரசிலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆண்ட்ரே ரசில் கிட்ட இனிமே பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் நெனச்சிருக்காங்க போல. அதனால ஆண்ட்ரே ரசிலையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசில் ஆடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு. அடுத்து 2 சீசனுக்கு மேல அவர் ஆட மாட்டாருன்னு தான் தோணுது. ஏன் இந்த சீசனே வெளிய போனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர் எடுக்கிறதுலயே அதிக காசுக்கு எடுக்கப்பட்ட பிளேயர் 23 கோடிக்கு மேல எடுத்தாங்க. ஆனா ஒண்ணுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. 140 ரன் தான் அடிச்சிருந்தாரு ஒரு சீசன்லயே. அதனால கடுப்பாகி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் காக்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. இருந்தாலுமே அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்பென்சர் ஜான்சனையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பவுலர் வேணவே வேணாம்னு நெனைக்கிறாங்க போல. ஸ்பென்சர் ஜான்சனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கே தேவையில்ல அப்படின்னு நெனைக்கிறாங்க போல. மோயின் அலிய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேட்டன் சக்காரியாவ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோர்க்கியாவ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மயங்க் மார்க்கண்டேவ மும்பை இந்தியன்ஸ் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்டருமே இல்ல. அவங்களுக்கு டீமே இல்லன்னு சொல்லலாம். இப்போ இந்த நிலைமையில. கேப்டனும் அஜங்கிய ரஹானே தான் தொடர போறாரு அப்படிங்கிறப்போ, டீம் அதிகமா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினி ஆக்ஷனுக்குள்ள குதிப்பாங்க. இவங்களுக்கு தான் இருக்கிறதுலயே அதிக வேல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதல பதளத்துக்கு போறாங்களா? இல்ல திரும்ப எழுந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு.